காலை வணக்கம். மகரிஷியின் தினம் ஒரு யோகா. மகரிஷியின் தினம் ஒரு யோகாவில் சூரிய நமஸ்காரத்தில் இரண்டாவது சுற்று ஹஸ்த உத்தான ஆசனா. ஹஸ்த உத்தான ஆசனா செய்து காமிக்க இருக்கிறோம். இந்த ஹஸ்த உத்தான ஆசனா செய்வதனால் ஏற்படும் நன்மைகளை தெரிந்து கொண்டு ஹஸ்த உத்தானாசனா செய்து காமிக்க இருக்கிறோம். இந்த ஆசனம் செய்வதனால் நம்ம இந்த ஆசனம் நின்ற நிலையில் செய்யக்கூடிய ஒரு ஆசனம் தான். இரண்டு கைகளையும் மேலே தூக்கி கொண்டு பின்பக்கமாக ஒரு முடிந்தளவு ஒரு அரைவட்ட நிலாவுக்காக கொஞ்சம் கம்மியான நிலையில் பின்பக்க வளைய இருக்கிறோம். அந்த நிலையில் தான் செய்யக்கூடிய ஆசனம் தான் சூரிய நமஸ்காரத்தில் வரக்கூடிய இரண்டாவது சுற்று ஹஸ்த உத்தான ஆசனா. இந்த ஆசனம் செய்வதனால நம்ம இடுப்பு பகுதி பின்னோக்கி நல்லா வளைக்கப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் கைகள் பின்னால் தூக்கி பின்பக்கமாக வளைக்க இருக்கிறோம். பின்பக்கமெல்லாம் நம்ம கையெல்லாம் தூக்கி இப்படிலாம் நம்ம அதிகமாக நம்ம பண்ணுறதில்ல. அது கைகளுக்கு நல்ல ஒரு பயிற்சி அளிக்கக்கூடியது. இந்த மூட்டு பகுதியெல்லாம் நல்லா வலிமை அடைகின்றன. அது மட்டும் இல்லாமல் இடுப்பு பகுதியெல்லாம் நல்லா வலுப்பெறுகின்றன. கால்கள் நல்லா பேலன்ஸ் பண்ணி நிற்கிறதுனால இரண்டு கால்களும் வலுப்பெறுகின்றன. சூரிய நமஸ்காரத்தில் வரக்கூடிய இரண்டாவது ஆசனம் தான் ஹஸ்த உத்தான ஆசனம். இப்படி நின்றுக்கிட்டு பின்னோக்கி வளைக்கி இருக்கிறோம். எண்ணிக்கை 1 2 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. பொறுமையாக ஆர்ஜி அவர்களே. கொஞ்சம் கடினமான ஆசனம், கொஞ்சம் கவனமாக செய்யணும். உரிய ஆசிரியர் துணை கொண்டு இதெல்லாம் செய்யணும். ரொம்ப நேரம் பண்ணுற மாதிரி இருந்தால் ரெண்டு கையிலும் வைத்துக்கொண்டு ஆழ்ந்த மூச்சு சுவாசம். ஹஸ்த உத்தானாசனா நம்ம சூரிய நமஸ்காரத்தில் தொடர்ந்து ஒரு 12 சுற்றுகளை செய்யும்போது பெருசாக அந்த வயிறு பகுதியில் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இதை தனிப்பட்ட முறையில் இந்த ஹஸ்த அதிகமான எண்ணிக்கையில் நம்ம செய்யும்பொழுது வயிற்று உள்ளுறுப்புகள்லாம் நல்லா ஒரு நடுக்கம் ஏற்பட்டு உள்ளுறுப்புகள்லாம் நல்லா வலிமையடைய செய்யக்கூடிய ஒரு ஆசனம் தான் ஹஸ்த உத்தான ஆசனா. இப்பொழுது ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் சில கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொண்டு நிறைவு செய்ய இருக்கிறோம். ஆர்ஜி அவர்களே, இந்த ஹஸ்த உத்தான ஆசனாவில் என்னென்ன பலன்கள் இருக்குதுன்னு இப்போ சொன்னார். இப்போது நீங்கள் சாதாரணமாக சூரிய நமஸ்காரம்லாம் செய்யும் பொழுது ஒரு எண்ணிக்கை ஒரு 5 எண்ணிக்கையில் 1 2 3 4 5 எண்ணிக்கையில் முடிச்சிடுவோம். அந்த எண்ணிக்கையாக சொல்லும்போது அப்படி தான் முடிப்போம். ஆனால் இதில் ஒரு 25 எண்ணிக்கை நின்று பார்த்தீங்கன்னா உடல் முழுவதும் உங்கள் உடலை உங்கள் சரீரத்தை அப்படியே உடலை ஆட்டி உங்கள் உடலில் சரீரில் உள்ள அனைத்து சதைப்பகுதியிலையும் குறைக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயங்களை செய்யுது. இந்த ஆசனத்தை தனியாக செய்து பார்க்கும்போது அதோட முழு பலனையும் அடைய முடியும். இது ஏன் இப்படி செஞ்சுருக்கோன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும் பொழுதும் தனியாக செஞ்சு காட்டுறது யாரும் அதிகமாக அதை செஞ்சு காட்டலை நம்ம இதில். நம்ம அதுக்காக தான் இதை நாட்கள் கொஞ்சம் நாள் தள்ளி போட்டு அதை முழுமையாக என்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சொல்லணுங்கிறதாக செய்வோம். இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன பலன்கள் பார்த்திங்கன்னா உடலுக்கு அனைத்து பலன்களும் இருக்குது. என்னென்னலாம் குறையும் பார்த்திங்கன்னா, இப்போ இந்த யோகா செய்கிறனால தைராய்டு, உடலில் உள்ள நம்ம இதய பகுதியில் இதயம், நுரையீரல் அனைத்துமே நல்லா பலம் பெறுகிறது. இந்தமாரி ஆசனலாம் செய்யும்போது உடல் நடுக்கம், உடல் தளர்ச்சிலாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் போக்கிடக்கூடிய விஷயங்களை செய்யுது. அது இல்லாமல் கை காலம் நல்லா வலுப்பெற்றுருது. வலுங்கிறது தடன்னு ஆடுவோம் இல்லைங்களா, அந்தமாரி இல்லாமல் ஒரு ஸ்டெடியாக நிற்கிறான் பாரா கட்டப்புள்ள அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கட்டப்புள்ள நிற்கிறான் பாரு, ஸ்டெடியாக நிற்கிறான் பாரா பஸ்ஸில் அப்படிங்கிறவங்க சொல்லி அவன் போய் தலைக்குப்புறம் விழுவான். ஆனால் அப்படிலாம் விழுவ வேண்டியதில் இது நல்லா சிறந்து நிற்க முடியும். கட்டப்புள்ளையாட்டம் போய் போகிறோம் நம்ம கட்டப்புள்ள நிற்கிறான் பாரா, அந்த பிரேக் அடிச்சுன்னா பஸ்ஸுக்கு முன்னாடி போய் விழுவான். அதேமாரிலாம் இல்லாமல் ஸ்டெடியாக நிற்க முடியும். இந்தமாரி ஆசனங்கள்லாம் செய்யும் பொழுது நல்ல நீண்ட காலம் ஆயுட்காலம் இருக்குது இல்லைங்களா, அதிகரிக்கும். ஆயுட்காலத்தை அதிகரிக்கக்கூடிய விஷயம். அப்புறம் இந்தமாரிலாம் செய்கிறனால தியான நிலைக்கு மிகப்பெரிய சிறந்த ஆசனங்கள். உடலை மனதையும் உடலையும் ஒருநிலைப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய விஷயங்களை செய்யுது இந்த ஆசனங்கள்லாம். சாதாரணமாக கடந்து போயிட முடியாது. இந்த ஆசனம் சூரிய நமஸ்காரத்தை நீங்கள் சாதாரணமாக கடந்து போனீங்கன்னா சாதாரணமாக தான் இருக்கும். ஆனால் அதை உள்ளுணர்ந்து அது என்னென்னலாம் செய்யுது, உடலுக்கு என்னென்னலாம் செய்யுது, உடல் உறுப்புகளை நல்லா உணர்ந்து பார்க்கணும். இந்த ஆசனங்களை நான் சொன்ன பிறகு நீங்கள் நாங்கள் 25 எண்ணிக்கை அங்கே சொல்லியிருப்பேன், 25 எண்ணிக்கை சொல்லியிருப்பேன். அதே நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 10 எண்ணிக்கை உரிய ஆசிரியர் கொண்டு செஞ்சு பாருங்கள்.
உடல் என்னென்னலாம் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்களை செய்யுது. உங்கள் மூளை நரம்புகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் தூண்டுது, மிகப்பெரிய விஷயங்களை தூண்டுது. அது இல்லாமல் நம்ம எல்லாம் பின்பக்கம் வளையிறது ரொம்ப குறைவு, ஆனால் பின்பக்கம் நிறைய வளையிறோம். இப்போது இந்தமாரி இதில் எண்ணிக்கையில் பின்பக்கம் நிறைய நேரம் வளையிறோம். அதனால் மிகப்பெரிய விஷயங்களை செய்யுது. இந்த ஆசனங்கள்லாம் சூரிய நமஸ்கார பயிற்சியில் மிகப்பெரிய விஷயங்களை செய்யுது. நம்ம ஒரு விஷயத்தை செய்ய தான் நமக்கு அந்த அனுபவம் கிடைக்கும். இதெல்லாம் நாங்கள் செய்ய கற்றுக்கிட்ட அனுபவங்கள் தான் உங்களுக்கு பொறுமையாக கொடுக்குறோம். இந்த அனுபவங்களை வந்து உலகளவில் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற எங்களோட எண்ணம் இருக்குது. அதனால தான் இந்த ஆசனம், இந்த ஹஸ்த உத்தான ஆசனம், ஹஸ்த உத்தான ஆசனம், அந்த ஆசனத்தை பேர் ஹஸ்த உத்தான ஆசனம். அந்த ஆசனத்தை பார்த்தா தெரியும். உத்தானனா உடலை ஒத்து நிலையை ஏற்படுத்தி இந்த ஆசனத்தை செய்கிறோம். ஹஸ்த உத்தான ஆசனம், உடலை ஒத்து இது பண்ணுறதுனால இந்த ஹஸ்த உத்தான ஆசனம். இந்த ஆசனத்தில் சூரிய நமஸ்கார பயிற்சியில் மிகப்பெரிய விஷயங்களை செய்கிறோம். முன்பக்க வளைவு இருக்கும், பின்பக்க வளைவு இருக்கும், படுத்து செய்கிற வேலை இருக்கும், நின்று செய்கிற நிலை இருக்கும், நிறைய விஷயங்கள் செய்கிறோம் இதிலேயே. அடுத்தது வந்து உங்களுக்கு 16 சுற்று எண்ணிக்கையில் ஒரு ஆசனம் இருக்குது. இது சூரிய நமஸ்காரம். அதில் பார்த்தீங்கன்னா 2 ஆசனம், அந்த மார்ச்சரின்னு சொல்கிற பூனை ஆசனமும் அதில் சேர்த்துருப்போம். அடுத்தது இன்னொன்று சசாங்காசனம், அதாவது படுத்த நிலையில் உட்காந்த நிலையில் படுத்து குப்புறப்படுத்து பண்ணக்கூடிய விஷயம் செய்யும். 2 ஆசனம் செய்கிறோம். அந்த ஆசனமும் உங்களுக்கு கொடுக்க இருக்கிறோம். அதெல்லாம் இந்த 12 நிலை, இந்த சூரிய நமஸ்காரத்தில் 12 நிலை ஒரே இடத்துல நின்று உங்களுக்கு ஒரே மாதிரி கொடுக்குறோம். அந்த 12 நிலை மிகப்பெரிய விஷயம். இது ஏன் உங்களுக்கு ஒரே நாளில் செயலி காட்டல அப்படின்னா, இது முதல்ல செஞ்சு பாருங்கள். அதுக்காக சூரிய நமஸ்காரம் மிகவும் எளிமையாக வந்துடும். உங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்குங்கிற மனநிலையில் தான் இந்த, ஏன்னா சூரிய நமஸ்கார பயிற்சி 1 2 3 4 அப்படின்னு செஞ்சு காட்டல எங்களுக்கு மிகப்பெரிய ரொம்ப எளிது. ஆனால் உங்களுக்கு 12 நிலையும் சொல்லி அதோட பலன்களை சொல்லி உங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது எங்களோட மிகப்பெரிய ஆவல். அதை தான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த 12 நாளைக்கும் 12 நிலையை கொடுப்போம். அதுக்கப்புறம் அந்த 16 நிலையை சொல்லும்போது அதை 2 நிலையை தனியாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த 16 நிலையை உங்களுக்கு கொடுத்துட்றோம். 2 நிலையை தனியாக கொடுத்துட்டு மிச்சம் 16 நிலையை சேர்த்து கொடுத்துறோம். அது உங்களுக்கு எளிமையாக செஞ்சு காட்டிடும். இவ்வளோ பெரிய ஆசனங்கள், இந்த யோகாசனத்தை பற்றி நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். இந்த யோகாசனம் எப்போ செய்யணும்னு சொல்லாமல் விட்டுவிட்டு அந்த சூரிய நமஸ்காரம் சொல்லும்போது காலை நேரத்தில் செய்யணும், காலை சாயந்தரம். அது எப்படி சூரிய நமஸ்காரம் எப்படி செய்யணும்னா, இந்த ஆசனங்கள் எல்லாமே இப்போ சொல்கிற ஆசனங்கள் எல்லாமே கிழக்கு பார்த்து சூரியனை பார்த்து காலை நேரத்தில் சூரியனை பார்த்து செய்யணும். அதனால் கிழக்கு திசையை பார்த்து செய்யணும். மாலை நேரங்களில் சந்தி நேரம்னு சொல்லுவோம். அந்த நேரங்களில் மேற்கை பார்த்து செய்யணும். இப்போ புரியுதுங்களா? காலையில் செய்யும்போது கிழக்கு பார்த்தும் சூரியன் எங்கே இருக்கோ அந்த நிலையை பார்த்து செய்யுங்க. அதுதாங்க இந்த இதோட இது. ஏன்னா சூரியனுக்காக படைக்கப்பட்ட அந்த ஆசனம் தான். ஏன் வெயில் நல்லா ஒரு காற்றோட்டமான வெயிலில் சூரியன் வெயிலில் படுற அளவுக்கு செய்யுங்க. மிகவும் சிறந்தது, உடலுக்கு ஏற்றது, உங்கள் உடலில் உள்ள அனைத்து நோய்களையும் போக்கக்கூடிய மிகப்பெரிய வல்லமை மிக்க இந்த சூரிய நமஸ்கார பயிற்சிகளை செய்து மிகவும் பலன் பெறணும். இப்போ ஆசிரியர்களில் அவங்கள்ட்ட இறுதி கட்டமாக, ஏன்னா நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்லிகிட்டே போகிறோம். இந்த பலன்களை பற்றி சொல்லும்போது அவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்கோம். சூரிய நமஸ்காரத்தில் சூரியனுக்கான வணக்கம், சரிங்களா? சூரியனுக்காக தான் சூரிய நமஸ்காரம் சொல்லியிருக்கோம். இந்த நன்மைகளை வந்து நீங்கள் போய் எந்த யூடியூப்லேயோ எந்த இதில் போய் பார்த்தீங்கன்னாலும் இந்தமாரி ஒரு விரிவான விளக்கம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இந்த ஆவணத்தில் இயற்கை மருத்துவ சங்கத்திலேருந்து கற்றுக்கிட்டு உங்களுக்கு வெளியிடுற இந்த மகரிஷி தினமுறை யோகாலேருந்து மிகப்பெரிய விஷயங்களை கொண்டு போய் சேர்த்துருக்கோம். ஆனால் உள்ளார்ந்து கொண்டு போய் சேர்க்குறோம். ஒவ்வொரு விஷயத்தையும் உணர்ந்து உங்களுக்கு அனுபவித்து அந்த அனுபவத்தை உங்களுக்கு தெளிவாக கொடுக்கணும். உரிய ஆசிரியர் பாருங்கள், அப்போது உரிய ஆசிரியரை கொண்டு அதுக்கான விஷயங்களை உள்குணர்ந்து உள்ளார வாங்கிக்கிட்டு, இப்போ ஆசிரியர் பார்த்திங்கன்னா நிறைய தெரப்பிலாம் கற்றுருக்காங்க, தெரப்பி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. யோகாசனங்களை முழுமையாக நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. நிறைய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஜெயசீலன் ஆசிரியர் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய விஷயங்கள், அதாவது ஆர்ஜி அவர்களோட முழு நேரமும் நல்ல மனநிலையில் இந்த ஆசனங்களாக கொண்டு போய் சேர்க்குறாரு. அந்த நிலையில் தான் உங்களுக்கு இன்றைக்கி இந்த ஆசனங்களை கொண்டு போய் சேர்த்துருக்காரு. ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் சாதாரணமாக கொடுக்கல, எல்லா விஷயத்தையும் கொண்டு போய் சேர்க்கல, மிக பக்குவமாக கொண்டு போயிருக்கோம். ஆர்ஜி அவர்கள் மீண்டும் ஒரு முறை ஆர்ஜி அவர்களோட கருத்து. சூரிய நமஸ்காரம் பற்றி ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் தெரிந்து கொண்டோம். அது வந்து திசையை வந்து நாங்கள் வந்து பஸ்ஸு சூட்டிலே சொல்லலை. ஏன்னா நம்ம இந்த சூரியன் வந்து எந்த திசையில் இருக்கோ அந்த திசையை பார்த்து தான் நம்ம அந்த சூரிய நமஸ்காரம் செய்யணும். காலையில் வந்து கிழக்கையும் மாலையில் வந்து மேற்கை பார்த்து செய்யணும். கிழக்கு அப்படி மேற்கு பார்க்க முடியாத செய்ய முடியாத பட்சத்தில் நம்ம வந்து வடக்கு பார்த்து செய்யலாம். அந்த 3 திசைகளில் வந்து நம்ம வந்து சூரிய நமஸ்காரம் நம்மால் செய்ய முடியும். இந்த ஹஸ்த உட்டாசனா, ஹஸ்த உத்தான ஆசனா, நாங்கள் ஹஸ்த உட்டான ஆசனாவுடைய பழக்க தோஷத்தில் அதுமாதிரி சொல்லுவோம். இந்த ஆசனம் வந்து நல்லா இடுப்பு பகுதியில் நல்லா வலுப்பெறுகின்றன. அது மட்டும் இல்லாமல் வயிற்று உள்ளுறுப்புகள்லாம் நல்லா பலனடைகின்றன. நாங்கள் அளிக்கக்கூடிய ஆசனங்கள்லாம் தொடர்ந்து பாருங்கள், பார்த்து செய்து உடம்பையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ளுங்கள். அப்படி இல்லைன்னா ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முயற்சி பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம முயற்சி பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து தொடர்ந்து இந்த பயிற்சிகள்லாம் நம்மால்
சிறப்பாக நம்மால் செய்ய முடியும். மகதீசி தினம் ஒரு சேனலை வந்து தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு முறை பண்ணியிருக்கோம், இன்னொரு முறை மீண்டும் ஒரு முறை செய்து காமித்து விட்டு மாற்று திசையில் செய்து காமித்து விட்டு நிறைவு செய்ய இருக்கிறோம். எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. நன்றி. மிகவும் சிறப்பாக இருந்தது. அந்த அழிக்கக்கூடிய இந்த சூரிய நமஸ்காரம் பற்றி தொடர்ந்து 12 நாள் நீங்கள் வந்து நல்லா பொறுமையாக உட்காந்து தெளிவாக உட்காந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அழகாக நீங்கள் சூரிய நமஸ்காரம் உங்களால் நல்லா சிறப்பாக, ஏன்னா சூரிய நமஸ்காரம் வந்து எல்லாமே ஒரே நாளில் வந்து ஒரு 12 சுட்டு செய்து முடிச்சிடுவாங்க. நாங்கள் வந்து அப்படி இல்லாமல் ஒவ்வொரு நாளைக்கும் நல்லா நிதானமாக ஒவ்வொரு சுட்டு செய்து காமிக்க இருக்கிறோம். தொடர்ந்து பார்த்து பலன் பெறுங்கள். நாளை ஒரு சிறப்பான ஒரு மூன்றாவது சுட்டு வந்து பாதகஸ்தாசனா செய்து காமிக்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.